பிளாக் பல்சர், கருப்பு பல்சர் 2 அப்படிங்கிற ஒரு படம், கருப்பு பல்சர் அப்படிங்கிற ஒரு படம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான ரோல் இயக்குனர் முரளிகிருஷ்ணா எனக்கு கொடுத்தாரு. அவர் ஒரு பேசிக்கலி டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு. டைரக்டர் ராஜேஷ் அவர்களுடைய உதவி இயக்குனர். என்னை வந்து வீட்டில் அப்ரோச் பண்ணி வந்து கதை சொன்னப்பே ரொம்ப பிடிச்சி போச்சு. படத்தில் ஒரு மிக இம்பார்ட்டண்ட் ஒரு கேரக்டர், 2 பீரியடில் வரா மாதிரி. அட்டகத்திய தினேஷ் 2 அப்படிங்கிற மாதிரி இதில் நானும் வந்து 2 கெட்டப்பில் வரேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. படம் அப்படின்னு பார்க்குறப்போ நிச்சயமாக ரப்பர் பந்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி. வர்ற ஜனவரி 30 வந்து ரெட் ஜெயின் தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பெரிய திரையரங்குகள் கிடைச்சிருக்கு. படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பொங்கல் செலிப்ரேஷன் மூடு வந்து இந்த படத்தில் முழுக்க முழுக்க இருக்குது. ஜல்லிக்கட்டு காளையாக அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு தினேஷ். அவருடைய 2 கதாபாத்திரமும் இருவேறு பரிமாணங்கள் இருக்குது. அதுதான் அதில் பாராட்டத்தக்க ஒன்று. அதை வந்து டைரக்டர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். தஞ்சாவூரில் தங்கி நாங்கள் ஒரு வாரம் ஜல்லிக்கட்டு மட்டும் எடுத்தோம். ரியல் ஜல்லிக்கட்டுலேயே கேமரா கொண்டு வச்சு அசிஸ்டன்ட்ஸுங்களோட வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு கூட்டத்தோட கூட்டம் அப்படின்ட்டு இந்த படத்தை அவர் ஷூட் பண்ண விதம் வந்து ரொம்ப அருமை. அந்த எபிசோட்ஸ்லாம், அந்த ஃபுட்டேஜஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தில் அர்ஜய் நடிச்சிருக்காரு. அண்ணன் மன்சூர் அலி அண்ணன் நடிச்சிருக்காங்க. கதாநாயகி அவங்க மதுனிகா இதில் அறிமுகமாயிருக்காங்க. வேற யாரு? ரேஷ்மா வெங்கட். நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. வழக்கம் போல் எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்குறீங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்காக உங்களுடைய வலையத்தள பக்கங்கள்லையும் பதிவுகள்லையும் இதை பதிவேற்றி நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த கருப்பு பல்சர் படத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு படமாக இந்த கருப்பு பல்சர் படத்தை இயக்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தயாரிக்கிற சூழ்நிலையும் எனக்கு நான் வந்துடுச்சு. அதனால் இந்த படத்தை இயக்கி தயாரிச்சிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் படமாக இது நான் பண்ணியிருக்கேன். நான் எம் ராஜேஷ் கிட்ட அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஒரு கண்ணாடி படத்தில் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அவர்கிட்ட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். முதல் இந்த கதையை எங்கள் டைரக்டர் கிட்ட தான் சொன்னேன். அவர் இது டபுள் ஆக்ஷன் சார், ஜல்லிக்கட்டு சம்மந்தமான கதைன்னு சொன்னேன். இது இவ்வளோ பெரிய கதையாக இருக்குது, இதை நீ எப்படிடா எடுப்பேன்னு கேட்டார். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு ஒரு சேஃபான கதையாக போயிடலான்னு சொன்னார். இல்லை சார், இது நான் ஃபஸ்ட்டு படமாக எடுக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு ஹீரோவை அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லும் போது இந்த கதை காலத்துக்கு டபுள் ஆக்ஷனுக்கு நான் நிறைய ஹீரோவை ட்ரை பண்ணேன். அதுக்கு அற்புதமாக ஆப்டாக அமைஞ்சது அட்டகத்தி தினேஷ் சார் மட்டும்தான். அவர் வந்து ஃபஸ்ட் இந்த கதையை கேட்கறதுக்கு கொஞ்சம் அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் பிஸியாக இருந்தார். அந்த டைமில் ரப்பர் பந்து ஷூட்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு அவர் சொன்னார். கதையை வந்து அவர் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 மினிட்ஸ் கம்மியாக தான் கேட்டார். கதையை கேட்டார். அந்த ஜல்லிக்கட்டு எபிசோடு மட்டும் தான் நான் ஃபுல்லாக சொன்னேன் அவர்கிட்ட. அந்த கதையை கேட்டவுடனே அவர் இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தை நான் பண்ணுற முடியும், நான் ரப்பர் பந்துக்கு அப்புறம் 100 கதை கேட்டிருக்கேன், 100 கதையை நான் நிறைய ஒத்துக்கலை, பட் நான் இந்த கதையை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் வந்து, அதாவது நான் தயாரிப்பாளர்ன்றதுலாம் இந்த படத்தை நான் வந்து எல்லாமே டபுள் கால் ஷீட் தான் போட்டேன். சிங்கிள் கால் ஷீட்டே படத்தில் கிடையாது. 1.5 கால் ஷீட்டு டபுள் கால் ஷீட் தான். கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த ஒரு ஹீரோவும் டபுள் கால் ஷீட்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்னிங் 9 o'clock 7 o'clock கேமரா வச்சுன்னா நைட்டு 2 வரைக்கும் போவோம். ஸோ இதை வந்து சத்தியமாக அது தினேஷ் சார் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு இந்த டைமில் அட்டக தினேஷ் சாருக்கு இப்போது கெத்து தினேஷாக மாறி இருக்காரு. அது இல்லாமல் இப்போ நம்ம படத்தில் விஆர் தினேஷாக போட்டுருங்க, அப்புறம் கருப்பு பல்சர் ஹிட்டாகவும், அப்புறம் கருப்பு பல்சர் தினேஷ்னு போடணும் அடுத்த படத்தில். அதனால் இனிமேல் எனக்கு வந்து விஆர் தினேஷ்னே எல்லா படத்துலேயும் பேர் போட்டுருங்கன்னாரு. அப்புறம் வேட்டுவம் அவர் படத்தில் ரஞ்சித் அண்ணா இயக்கத்தில் வேட்டுவம் வருது. அதை வந்து அவர் லீடு பண்ணுறாரு. ஆரியாலாம் நடிக்கிறத சொன்னாங்க. அந்த படத்தில் விஆர் தினேஷ்னு பேர் வருது. கருப்பு பல்சருக்கு அப்புறம் அந்த படம் வருது. நம்ம விஆர் தினேஷ்னு போட்டிருக்கோம். இது முழுக்க ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். ஃபுல் கமர்ஷியல் தான். படத்தில் காமெடி வந்து அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃப்ராங்க்ஸ்டர் ராகுல் காமெடி பண்ணியிருக்காரு. அதை விட முக்கியமான விஷயம்னா, எனக்கு இந்த படத்துக்கு பெரிய தூணாக இருந்தது மன்சூர் சாரும், சரவண சுபை அண்டு அர்ஜய். இவங்க 3 பேருமே வந்து நான் அது வில்லனாக ஸ்கெட்ச் பண்ணும் போது ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு வச்சா அந்த வில்லன் வந்து வேறு லெவலில் இருக்கணும்னு பிளான் பண்ணேன். அதை வந்து நான் பிளான் பண்ணி நான் மலையாள வில்லன்னு எவ்வளோ தெலுங்கு வில்லனாக ட்ரை பண்ணேன். பட் அர்ஜய் வந்து பர்ஃபெக்டாக உட்காந்தாரு. ஏன்னா ஒரு க்ளோஸ்அப் சுல்தான் படம் நான் பார்த்தேன். அதில் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே சென்டர் ஆஃப் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அது க்ளோஸ்அப் ஷாட் தான். அது வந்து அர்ஜய் சார் அற்புதமாக ஆப்டாக உட்காந்தாரு. அவரை புக் பண்ணேன் ஃபஸ்ட்டு கதை சொல்லி. அவரும் டக்குன்னு பிடிக்க முடியல. அப்புறம் அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் அதிகாரியாக வரணும், ஜல்லிக்கட்டு ப்ளஸ் ப்ரெசன்ஸில் வரணும். அது யார் நான் பிளான் பண்ணும்போது சரவண சுபையா சார்கிட்ட கதை சொன்னேன். அவரும் கேட்ட வார்த்தை. ஆனால் அவர் ஒரு சிட்டிசன் மிகப்பெரிய வெற்றி படம், பெரிய ஒரு கண்டென்ட் உள்ள படத்தை இயக்கியிருக்காரு. அவர் கேட்ட கவர்ஸ் இது இவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக இருக்குது, ஜல்லிக்கட்டு ஃபஸ்ட்டு படமாக தொடுறீங்க, வேறு இதில் பெரிய இஷ்யூலாம் வைக்கிறீங்க, இது ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டார். தினேஷோட 2வது படம் விசாரணைக்கு அப்புறம். விசாரணைக்கு அப்புறம் சாருக்கு 2வது படம்.
அவர் கேட்ட கொஸ்டின் இது பெரிய கண்டென்ட்டாக இருக்குது, பண்ணுறீங்களா தம்பின்னு கேட்டார். சார் நான் ராஜேஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது, கண்டிப்பாக நான் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் எங்கள் டேரக்டர் கிட்ட கற்றுன திரைக்கதையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாகவும் செகண்ட் ஹாஃபில் தான் அந்த ஜல்லிக்கட்டை வச்சு நான் பிளான் பண்ணி பண்ணேன். அப்புறம் சரவண சுபையா ஸ்பாட்டில் பார்த்துட்டு தம்பி ஒரு பெரிய டேரக்டர் ஒரு 3 பேர் சொன்னார், சொல்லிவிட்டு இவங்க லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடுவீங்க தம்பின்னாரு. சார் அது ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் விட முழுக்க இந்த படம் ஃபுல்லாக வரவர் யாருன்னா சார் மன்சூர் சார் தான். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு டபுள் கால் ஷீட் தான், டபுள் கால் ஷீட்டில் போகும்போது சாரை கேரவன் நிற்கும், கேரவன் உள்ள ஏற்றவே விட மாட்டேன், ஸ்பாட்லேயே தான் நிற்கணும் உட்காரனா. அவர் சொன்ன வார்த்தை, டேய் இது வரைக்கும் எந்த டேரக்டரும் இவ்வளோ வேலை என்ன வாங்கலடா, கேரவனை பார்க்க தான் வைக்கிறேன்டி உள்ளே ஏற்றவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை போடுவார். இருந்தாலும் எனக்கு செம்மையாக அதாவது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே டே நைட்டு பண்ண மாட்டாங்க, இவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட்டில் அவ்வளோ கஷ்டம். ஆனால் இந்த படத்து கதைக்காகவும் நான் ஜெயிக்கணுன்றதுக்காகவும் டீமாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. மன்சூர் சாருக்கு இந்த டைம் நன்றி சொல்கிறேன். அப்புறம் ஹீரோயின்ஸ் மதுனிகா, தேங்க்யூ மதுனிகா. அப்புறம் ரேஷ்மா வெங்கட், அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து ரேஷ்மா வெங்கட்டும் ஷூட்டில் இருக்காங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வணக்கம் எல்லாருக்கும், வந்திருக்க ப்ரெஸ் மீடியா சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து என்னோட 3rd படம் அண்ட் இது வந்து நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணுறேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தினேஷ் சார் கூட வந்து நடித்தது வந்து ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளஸ் என் கூட நடிக்கலைனாலும் இவங்க எல்லாரும் இந்த படத்தில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் ரெட் ஜெயின் வாங்கியிருக்காங்க படத்தை, அதுவும் எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பிளாக் பல்சர் இந்த படம் வந்து முரளி சார் இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் சார், நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். இந்த படம் வந்து ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் கமர்ஷியலாக போயிருக்காரு. படம் அங்கே ஒர்க் பண்ணும் போதே எங்களுக்கு வந்து இந்த படத்தை எப்படா ஸ்க்ரீனில் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்தாரு எனக்கு. ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு ஷூட் பண்ணும் போது அவ்வளோ ஒரு பரபரப்பு இருந்தது. நானும் ஒன்றும் பார்க்கல ஸ்க்ரீனில், பார்க்கணும் கூடிய விரைவில். அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன், அதை சாரை வச்சுட்டு சொன்னேன். ஏன்னா என்னோட ரோல் மாடல் அவருக்கு மீறி நெகட்டிவ் அப்படின்றது ஒன்றும் இல்லைப்பா, ஆள்றவன் அதை விட நெகட்டிவாக இருக்கான். இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் நான். சரி சார். சரவணன் சார் மகுடத்துக்கு அப்புறம் நம்ம ஆமாம் மகுடம் சாரோட நான் வந்து விஷால் சாரோட படத்தில் இப்போ அடுத்த ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் சாரோட நான் காம்பினேஷன் பண்ணியிருக்கேன். கெத்து தினேஷோட இது எனக்கு 2வது படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் உள்குத்து அப்படின்ற ஒரு படம் அவரோட நான் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய படங்கள் போயிட்டுருக்கு இப்போ லைனப்பில். எங்கள் டீமுக்கு நீங்களும் ஆதரவு கொடுக்கணும். நன்றி. கருப்பு பல்சர் பொங்கல் முடிஞ்சு ஒரு இனிப்பான ஒரு சினிமா பார்த்த ஞாபகப்படுத்தும் இந்த பொங்கல். ஜனவரி 30ஆம் தேதி வருது. எல்லாருமே வந்து இந்த படத்தை பாருங்கள். ஒரு பொங்கல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் உள்ள ஒரு படமாக இது அமையும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இவங்க பார்ப்பாங்க, மக்களை பார்க்க வைக்க சொல்லுங்க. ஆமாம், மக்களை நீங்கள் பார்க்க வைக்க சொல்லுங்கள். அதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட்டை முழுசாக இன்னும் அதிகமாக பிரசவில் பார்த்த நீங்கள் எல்லாமே அதை வந்து பளிச்சுன்னு சொல்லிடுங்க. எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்.